ஹாய். ஒரு அழகான குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாட்டில் ஒரு வயசான அரசர் இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பையன். அந்த 3 பையனில் யார் திறமசாலின்னு பார்க்குறதுக்காக யாருக்குமே தெரியாமல் 3 பானையை கொண்டு வர சொன்னாங்க. அதில் ஒரு பானையில் தங்கமும், 2வது பானையில் வைரமும், 3வது பானையில் மண்ணும் போட்டு வச்சாங்க. அவங்களோட 3 பசங்களே வர சொன்னாங்க. அவங்க கிட்ட சொன்னாங்க, இந்த 3 பானையும் உங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் இப்போவே உங்களுக்கு இந்த பானையை நான் தரமாட்டேன். இந்த பானைக்காக நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மாதம் முடியுது. பையன் வந்து கேட்குறான், என்னால் பொறுமையாக இருக்க முடியல, எனக்கு பானையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பானையை எடுத்து கொடுத்துட்றாங்க. அதில் தங்கமாக இருக்குது, வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து 3 மாதம் முடியுது. 2வது பையன் வர்றான். என்னால் பொறுமையாக இன்னும் இருக்க முடியல, எனக்கும் அந்த பானையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கும் வைர பானையை கொடுத்துட்றாங்க. அந்த 3வது பையன் 1 வருஷம் கழித்து வந்து அந்த பானையை வாங்கிக்கிறான். அதில் மணலாக இருக்குது. மணலோடு சேர்த்து ஒரு காகித துண்டும் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் 3 பேத்தில் யார் பொறுமையான ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த போட்டியை வச்சேன். அதில் நீ தான் பொறுமையான பையன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு அந்த பையனை அரசனாக்குறாங்க. இந்த கதையில் வந்த மாதிரியே வெற்றிக்காக எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அது கிடைக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆமாவா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.